ஆமேன். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறது. இதற்கு முன்பாக சொன்ன வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேற போகிறது. இனியும் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போகிறது. ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். அதை நீங்கள் சூழ்நிலைகள் சரியா இருந்தாலும் இல்லைன்னாலும் வாக்குத்தத்தத்தை எப்படி பரிசுத்தவான்கள் கட்டி அணைத்து கொண்டார்களோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வாக்குத்தத்தத்தை கட்டி அணைச்சுக்கணும். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத நாட்களிலே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் மூலமாய் ஜாதிகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னை மணலை போல நான் பெருக பண்ணுவேன், நீ போ நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு தருவேன். அப்போ ஒண்ணுமே பரதேசியாய் எதுவுமே இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா ஆபிரகாம் வேதம் சொல்கிறது அதை அவன் விசுவாசித்தான். அவன் 100% விசுவாசித்தான். ஆனா அவனுடைய கண்கள் கொஞ்சத்தை பார்த்தாலும் அவனுடைய பின் வருகிற சன்னதிகள் இன்று எல்லாவற்றையும் பார்க்கிறது. நீங்க யூத ஜனங்களை பார்த்தீங்க அப்படின்னா 0.2% தான் இருக்காங்களாமா. 0.2%. முழு உலக நாடுகளிலே இருக்கிற யூதர்களுடைய கணக்கை நீங்க போட்டீங்கன்னா 0.2% இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற 90% கண்டுபிடிப்புகள், 90% பணக்காரர்கள் எல்லாத்துலயும் ரொம்ப ஹையஸ்டா இருக்கிறது யார் அப்படின்னா இந்த யூதர்கள் தான் ஹையஸ்டா இருக்காங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த உலகத்தையே ஆளுகிற அந்த ஆளுமையில அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது எதனால அப்படின்னா அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். அதனால இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறதுல அப்படி ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை மதுரையில் ஒரு நாள் ஒரு ஊழியம், அவர் ரொம்ப ரொம்ப குள்ளமா இருப்பார். அப்படின்னா ஒரு 5 அடி ஹைட் தான் இருப்பார். அப்போ அந்த ஒரு நிறைய எல்லாருமே அந்த குள்ள பாஸ்டர் அப்படின்னு ஒரு சின்ன சர்ச்சை அவர் நடத்திட்டு வந்தார். அப்போ ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எல்லாருமே என்ன குள்ள பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்போ நீங்களும் என்ன குள்ள பாஸ்டர் தான் நினைக்கிறீங்களா, அதனால தான் ஆத்துமாக்களை தரலையா? அப்போ ஒரு பரிசுத்தவானோட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராமா, பாஸ்டர் ஆண்டவரை எப்படியாவது கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அப்போ உங்க ஊழியம் வளரும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இவர் கேட்டாராமா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராமா, நான் இந்த திருச்சபையில நிறைய நாட்கள் முழங்காலே நடந்திருக்கிறேன் பாஸ்டர். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்லையும் என்னுடைய முழங்காலுடைய தடம் தெரியும். அப்படியே ரவுண்ட் அடிச்சு முழங்காலையே நடந்து இந்த சர்ச்சை முழுக்க முழங்கால நான் நடந்துட்டேன். ஆண்டவர் இறங்கிட்டாரு. இப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் முழங்கால நடந்தேனோ அங்கெல்லாம் ஒரு பிலிவரை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஜனங்கள் உட்கார்றாங்க அப்படின்னு. உடனே இவர் ஒரு முயற்சி எடுத்தார், ஆண்டவரே நானும் ஏதாவது செய்வேன் அப்படின்னு அந்த வார்த்தையை விசுவாசித்து சர்ச்சில் உருள ஆரம்பிச்சிட்டாரு. ஆராதனைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சர்ச்சில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் உருள்வாராமோ, அங்கேருந்து திரும்ப இங்கே வரைக்கும் உருள்வாராமோ, ஆண்டவரே எனக்கு தாரும் எனக்கு தாரும். 6 மாதம் கண்டினியூவாக அந்த திருச்சபையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் உருண்டு முடிச்சிட்டாங்களாமா. இன்னைக்கு அவருடைய சர்ச்சில் 500க்கும் அதிகமான ஆத்துமாக்களை கத்த தந்திருக்கிறார். அப்போ ஆளு ரொம்ப குள்ளமான ஒரு பாஸ்டர், அவரு நிக்கணும்னா கூட ஹைட்டா நின்றுதான் நிக்கணும். ஆனா இன்றைக்கு 500 பேர் கொண்ட ஒரு திருச்சபையை தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சாத்திய கூறுகள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க விசுவாசிங்க. இந்த 11 நாட்களும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை அந்த 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 கார்டு உங்க கையில இருக்குமே ஆனால் உங்களுடைய தனி ஜபத்துல அந்த கார்டை வச்சு, ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறீரே எனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று கேளுங்கள், நிச்சயம் கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா இந்த பாசிட்டிவ் தாட் அப்படின்றது ரொம்ப அவசியம். இன்றைக்கு இருக்கிற இந்த கடைசி கால இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்படுறது ஜனங்கள் எதுனால அப்படின்னா நெகட்டிவ் தாட்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நன்றாய் கவனிங்கள், ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா நெகட்டிவான ஒரு காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசிக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா நீங்க நிருபங்களில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவை
உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நீங்க நெகட்டிவான ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்கன்னா, ஆவியானவர் என்ன பேசுறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையே எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா ஃபெய்த்ல தான் இருக்கு, விசுவாசத்துல தான் இருக்குது. கவனிங்க, ஒரு நெகட்டிவான ஒரு காரியத்தை நீங்க திரும்ப திரும்ப யோசிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களை சந்தோஷமா வாழவே விடாது. முடிவில் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வரும். அதான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில நெகட்டிவா யோசிக்கிறதற்கு ஆண்டவர் வழியே சொல்லல. நீ அப்படி யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறவனுக்கு நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை வாழ வைப்பேன். அப்போ சிலர் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, என் நிலைமை ஏன் இப்படி இருக்குது, நான் அழகானவனா இல்லை, நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா, நான் இதுலெல்லாம் தோத்து போனேன், இதுலெல்லாம் ஜெயிக்கவே இல்லை, இனியும் நான் ஜெயிக்க மாட்டேன்னு தோணுது. நான் கவனிங்க, ஒரு வாலிப தம்பி ஒரு நாள் என்னை சந்தித்தார். அப்போ அவர் சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, பாஸ்டர், நான் ரொம்ப தோல்வியான ஒரு பர்சன், நான் ஜெயிக்கவே தெரியாத ஒருத்தன், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ரொம்ப பேதையானவன் அப்படின்னு அவரை குறித்து ரொம்ப நெகட்டிவா பேசிட்டே இருக்கிறாரு. அப்போ அவரை பார்த்து கேட்டேன், நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸாக இருந்துச்சு. அவர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா காலேஜில் சேர்ந்து ஒரு டிகிரி படித்த ஒரு மனுஷன். அந்த டிகிரி படித்த அந்த பையன் ஓயாம சொல்லிட்டே இருக்கான், நான் வேஸ்ட்டு, நான் பிரயோஜனம் இல்லை, எனக்கு அப்படி தெரியாது இப்படி தெரியாது. அப்போ நான் அவனை பார்த்து சொன்னேன், எப்பா நீ டிகிரி படித்தவன், என்னை விட நீ ஜெயிச்சவன். ஏன், நான் 10th தான் படிச்சிருக்கிறேன், ஆனா நீ டிகிரியே படிச்சிருக்கிறப்பா, என்னை விட நீ தான்ப்பா பெருசு, நீ உன்னை கடவுள் என்னை விட ஞானவானா தான் படைச்சிருக்காரு. ஆனா கூட அவனுக்கு உள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்டை எடுத்து போடவே முடியல. ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங், ரொம்ப அழகான ஞானம் உள்ளவன், நல்ல ஒரு பையன், இங்கிலீஷ் நாலேஜ், எல்லா நாலேஜும் இருக்குது. ஆனா அவனை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை, நான் ஜெயிக்க மாட்டேனோ, நான் தோற்று போனேனோ. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே பர்ஃபெக்டா அமையாது. எல்லாமே எனக்கு அவங்கள மாதிரி தெரியல, இவங்கள மாதிரி தெரியல அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை நீங்க பாசிட்டிவா நினைங்க. ஆண்டவர் இல்லாததை எடுக்க சொல்லல, உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு தான் கேட்கிறாரு. உன்னிடத்தில் என்ன இருக்குது, உடனே ஆண்டவர் ஒரு சட்டி மாவு இருக்குன்னு கேட்கல, ஒரு சட்டி மாவு இருந்தா தான் நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லல. அது ஒரு அடைய சுடுற அளவுக்கு இருக்குதா, நீ கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். சோ இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளும் உங்களை குறித்து என்ன பண்ணக்கூடாதுன்னா நெகட்டிவா நீங்க யோசிக்கவே கூடாது. பாருங்களேன், யோசிக்கவே கூடாது. அந்த கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு போயிடும். ஒரு திருமண வீட்டுக்கு நம்ம போறோம்னு வைங்க, நம்ம நீங்க போயிட்டீங்க, உள்ள போயிட்டீங்க, நீங்க போடுற ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு உங்க மனசுல நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், அந்த திருமண வீட்டுல அரை மணி நேரத்துக்கு மேல நீங்க இருக்க மாட்டீங்க. தெரியுமா? அந்த வீட்டுல இருக்கு, அந்த திருமண வீட்டுல இருக்க மாட்டீங்க. போவீங்க, எப்படா கிளம்பலாம், அவங்கள பார்த்தோமா சாப்பிட்டோமா உடனே கிளம்ப. ஏன் அப்படின்னா என் ட்ரெஸ் நல்லா இல்லை, என் ட்ரெஸ் நல்லா இல்லை. அப்போ நீங்க உங்களை குறித்து யோசிக்கிற நெகட்டிவ் தாட்டு அங்க இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் மறக்க பண்ணி, ஆனா உங்களை விட ரொம்ப மோசமான ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க 10 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு அவங்க நம்மளை விட மோசமா தான் ட்ரெஸ் பண்றாங்க, அழுக்கா தான் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஜாலியா போய் சிரிச்சிட்டு பேசிட்டு எல்லார்ட்டையும் கலகலன்னு இருக்காங்க. அப்போ நீங்க போடுற ட்ரெஸ்ல இல்ல, உங்க மனசுல தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க ட்ரெஸ்ல இல்ல, நீங்க வர்ற கார்ல இல்ல, நீங்க இருக்கிற வேலையில இல்ல, சொல்லுங்க நீங்க சம்பாதிக்கிற பணத்துல இல்ல, உங்க மனசுல தான் இருக்குது. நீங்க உங்களை குறித்து பெருசா நினைச்சீங்கன்னா, நான் நம்புறேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை குறித்து பெருசா நினைப்பாங்க. அப்போ உங்களை குறித்து இன்னொருத்தருக்கு கான்பிடென்ட் வேண்டாம், முதல்ல உங்களை குறித்து யாருக்கு நம்பிக்கை வேணும்? சத்தமா சொல்லுங்களேன்.
நான் நல்ல பிறவி, கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என்னை சுகமாய் வைத்திருக்கிறார், என்னை அழகாய் வைத்திருக்கிறார், என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பேரை கம்பேர் பண்ணும்போது நான் பரவாயில்ல, என் வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு நீங்க உங்களை குறிச்சு நல்லா ஒரு நாள்ல 10 டைம் நினைங்க. நான் நம்புறேன் கண்டிப்பா நீங்க நல்லா தான் இருப்பீங்க, இந்த வாழ்க்கைய சந்தோஷமா தான் வாழ்வீர்கள். ஆமென். ஆனா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நான் நல்லா இல்ல, நான் நல்லா இல்ல, நான் அசிங்கமா இருக்கேன், நான் கேவலமா இருக்கேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கிறதுக்கு வழி இல்லை, எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றது கூட வழி இல்லை, நான் பாரு இப்படி இருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறது இல்லை. எப்படி இப்படி நினைக்கிறீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள்? 2000 ரூபா 3000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் அவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க. அவ்வளவுதான், வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிற பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ உங்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதத்தை வச்சு உங்களை கணக்கு போடாதீங்க. நான் நம்புறேன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். சிஸ்டர், நல்ல ட்ரெஸ் இல்லாட்டி என்ன சிஸ்டர், நல்ல வருமானம் இல்லாட்டி என்ன சொல்ல சிஸ்டர், உலகத்துல இருக்கிறதுல பெரிய தேவன் உங்க கூட இருக்கும்போது நம்ம ஏன் நெகட்டிவா யோசிக்கணும்? நம்ம ஏன் நெகட்டிவா யோசிக்கணும்? நான் உண்மையிலே அப்படிதான் நினைக்கிறேன். ஆண்டவரே, இந்த எதுவுமே எனக்கு இல்லைன்னாலும் எனக்கு இயேசுன்ற ஒரு சொத்து கிடைச்சதுனால ஐ ஆம் லக்கி மேன். இந்த உலகத்துல ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் தான். எனக்கு இந்த உலகத்துல எல்லாம் எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நம்ம கொண்டு போறது இல்லை. ஆனா இயேசு இல்லாம எத்தனையோ கோடி வச்சு என்ன பிரயோஜனம்? காசு இருந்தா போதுமா? இயேசு வேண்டாமா? காசு இருந்து பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் காசு மட்டும்தான் இருக்குது. ஆனா எனக்கு காசு வேணாம், எனக்கு இயேசு இருக்காருல்ல. உலகத்திலே பெரியவர் எனக்குள்ள இருக்கும்போது நான் ஏன் கலங்கணும்? அதனால எல்லாருமே உங்களை குறித்து இன்னையிலிருந்து என்னவா என்னங்கன்னா, நான் ஒரு லக்கியான ஆளுன்னு சொல்லணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது, எங்க பாஸ்டர் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்குது. சொல்லுங்க, நீ லக்கியான ஒரு ஆள், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆமென். உங்களுக்கு என்ன குறைவு சொல்லுங்க? உங்களுக்கு என்ன குறைவு? உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? தான் ஒரு கடந்த நாட்களில் ஒரு செய்தியை வாசிக்கும் போது ஒருத்தர் கிட்டத்தட்ட 65 வருஷமா அவருடைய ஹார்ட்டை வெளியே வச்சு டிராவல் பண்றாரு. ஹலோ, 60 வயது ஆக போது ஒரு சின்ன ப்ராப்ளம் அவருக்கு. அவருடைய அந்த இருதயத்தை உள்ளுக்குள்ள வைக்க முடியாதனால ஆபரேஷன் பண்ணி வெளியே வச்சு, சரீரத்தினுடைய வெளியே வச்சு, அதை மேல் சின்ன ஒரு தோல் மட்டும் மேல இன்னொரு தொடையில இருந்து கட் பண்ணி எடுத்து வச்சு அந்த ஹார்ட்டை வெளியே வச்சு டிராவல் பண்றாராம். ஐயோ, என்ன கொடுமைன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் இன்னொன்னு நியூஸ், கிட்டத்தட்ட 50 வருடமாய் யூரின்ல டியூப் போட்டு வாழ்றாராம். நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றவங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப சிக் ஆயிட்டோம் அப்படின்னா யூரின் டியூப் போடுவாங்க பாருங்களேன், எலும்பி கொடுமையான பெயினா இருக்கும். அது எதை வேணா சமாளிக்கலாம், இந்த பாத்ரூம் போறது அந்த டியூப் போடுறது மட்டும் சமாளிக்கவே முடியாது. ஆனா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக அவர் அந்த டியூப் போட்டு வாழ்றாராம். அவருடைய வேலையை செய்யறாரு, ஆபீஸ் போறாரு, குடும்பத்தை நடத்திக்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க லக்கியா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அப்ப ஏன் கலங்கணும்? அப்ப ஏன் உங்களை குறித்து நீங்க நெகட்டிவா நினைக்கணும்? உங்களை குறித்து இன்னொருத்தன் பாசிட்டிவா நினைக்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனா உங்களை குறித்து முதல்ல நீங்க நல்லா நினைங்க. இன்னொருத்தன் நினைச்சு என்ன அவார்டா கொடுக்க போறான்? என்னை குறித்து நான் நல்லா நினைச்சாலே நான் நல்லா இருப்பேன். ஆமென் சொல்லுவோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஒரு 10 விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன அழகா படைச்சிருக்காரு, ஆண்டவர் எனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நல்ல எனக்கு என்ன குறை இருக்குது? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, என்னை நல்லா வச்சிருக்கிறதுக்காக நன்றி அப்பா, என்னை உயர்வாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி அப்பா, ஆண்டவரே என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்குனதுக்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு தந்து நீர் என்னை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க எனக்கு தகப்பனா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆமென் சொல்லுவோம். அப்ப இனி கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஓடி ஒளிஞ்சு என்ன பண்ணக்கூடாது? கேட்கல வரக்கூடாது. எனக்கு 30 வயசு ஆச்சு, இன்னும் திருமணம் ஆகல, அதனால நான் கல்யாணத்துக்கே போக மாட்டேன்ற கூடாது. ஆமென். அங்கே 35 வயசான ஒருத்தங்க இருப்பாங்க, 40 வயசான ஒருத்தர் இருப்பாங்க. கர்த்தர் என்னமோ தாமதம் பண்றாரு, எனக்கு செய்வாரு. ஆனா நான் எப்படி இருப்பேன்னா கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன்.
இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை சிஸ்டர் பிரதர். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. 70 80 வெள்ளத்தின் மிகுதியா 80 90 வரைக்கும் போகலாம். சரி 100 வயசு வரைக்கும் கூட வாழலாம். அதுக்கப்புறம் பரலோகம் தான் போய் சேர போறோம். அதனால இந்த உலகத்துல நான் பிறந்தது எனக்கு ஆசீர்வாதமானது. நான் இனி நெகட்டிவா என்ன பண்ண மாட்டேன்னா யோசிக்கவே மாட்டேன். ஆமேன் சொல்லுவோம். இன்றைக்குள்ள வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 20 கடந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த வாக்கு தத்தத்திற்காக ஜெபித்த போது ஆண்டவர் என் இருதயத்தில் பேசின ஒரு நல்ல வார்த்தை. 26ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 13வது வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்போ அவன் அப்படின்ற இடத்துல உங்க பேரை சேர்த்துக்கலாமா? உங்க பேரை அவங்க பேரை சேர்த்து பென்ஸ் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான். உங்க பேச்சு உங்க நேம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கோ? உங்க பேர் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கா? கேட்கல? மேட்ச் ஆகுதா? சொல்ல மேட்ச் ஆகும். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை அது. சொல்லுங்க பார்க்கலாம். பென்ஸ் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான. சொல்லுங்க. பென்ஸ் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வாக்குத்தத்தம். ஈசாக்கு அந்த தேசத்திற்கு உள்ளே போகும்போது வேதம் சொல்லுகிறது ரொம்ப ஏழையானவனாக கஷ்டப்பட்டவனாக கடந்து போறான். அவனுக்கு அந்த ஊர்ல போறது பிடிக்கல. அதனால ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே நான் இங்கே இருந்தா எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, அதனால நான் எகிப்திற்கு போகட்டுமா? அங்க போனா நான் கொஞ்சம் உயர்ந்துருவேன், நான் வளர்ந்துருவேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ இங்கேயே கண்டினியூ பண்ணு. அப்பதான் வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். அப்போ தனக்கு பிடிக்காத, தனக்கு இஷ்டம் இல்லாத, தான் வளரவே மாட்டேன் அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல அவனை ஆண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, வர வர விருத்தி அடைய செய்தார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை குறைவானவர்களாய் இருக்கலாம். நாளுக்கு நாள் உங்கள் வருமானங்கள் ஒருவேளை குறைந்து கொண்டே போகலாம். நான் எத்தனை நாளா இப்படி இருப்பேன், நான் எத்தனை நாளா ஆசீர்வதிக்கப்படாம இருப்பேன், எனக்கு ஒரு உயர்வு வராதா, எனக்கு ஒரு உயர்வை நான் பார்க்க மாட்டேனா, நான் என்னைக்கு வளருவேன்? ஆனா இன்று ஆண்டவர் இந்த 12வது நாள் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஈசாக்குக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தலையின் மேல கர்த்தர் வைக்க போகிறார். நீங்கள் வளர போகிறீர்கள். நீங்கள் வர வர கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ இடம் கொண்டு நீ பெருகுவாய். இன்றைக்கு சிறு கூட்டமாய் இருக்கிற நீங்கள் வெகு சில நாட்களுக்குள்ளாக, வருடங்களுக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு கூட்டமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை வர வர கீழே அல்ல, வர வர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஈசாக்கு நாளுக்கு நாள் என்ன பண்ணனாமா, விருத்தி அடைந்தான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நீங்க குறைஞ்சு போறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல, நீங்க கீழே போறதுக்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. நாளுக்கு நாள் நம்ம என்ன பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கிறார், நம்ம வளரணும்னு கர்த்தர் நினைக்கிறார். நீங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையை வேதத்துல வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே ரொம்ப அழகா சொல்லுகிறது வேதம், தாவீது வர வர விருத்தி அடைந்து அவன் பலப்பட்டான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்போ தாவீதை நாளுக்கு நாள் எத்தனையோ எதிர்ப்புகள் அவனை அழிக்க நினைக்கிறாங்க, அவனை குறைக்க நினைக்கிறாங்க, அவனுடைய வாழ்க்கையினுடைய விரிவாக்கத்தை நம்ம தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தாவீதின் மேல வைத்த பெரிய அனுக்கிரகம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைய பண்ணினார். அவனுக்கு எதிராக இருந்த சவுல் நாளுக்கு நாள் குறைஞ்சு போனா, ஆனா கர்த்தர் அவனை என்ன பண்ணினார்னா உயர்வாய் வைத்தார்.
அது மட்டுமல்ல, நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 52வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் நாளுக்கு நாள் அவர் என்ன பண்ணனார் அப்படின்னா விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நம்ம என்ன அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா விருத்தி அடைந்தே ஆக வேண்டும். சோ இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாருமே விசுவாசிக்கணும். ஒருவேளை சிலர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கலாம், இல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப வளரக்கூடாது, ரொம்ப வளர்ந்தா ஆண்டவரை மறுதலிச்சிருவாங்க, ரொம்ப வளர்ந்தா ஆண்டவரை விட்டுருவாங்க, பணம் அதிகமா வந்துச்சுன்னா ஆண்டவரை விட்டுருவாங்க. உண்மையிலே அப்படியெல்லாம் கிடையாது. எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருக்கிறவர்கள் ஒரு சாதாரணமான ஏழையான ஒரு மனுஷன் ஆண்டவரை தேடுறதை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் கர்த்தரை உறுதியாய் தேடுறாங்க. ஆனா நம்ம ஏன் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீங்க ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு இயேசுவை சொல்ல முடியாது, இயேசுவை காமிக்க முடியாது. எப்படிதான் காமிக்கணும்னா, நீ வந்து பார், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சத பார், கர்த்தர் என்ன உயர்த்தி இருக்கிறத பார். நீங்க ஒண்ணுமே இல்லாம சுவிசேஷ சொன்னாலும் கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்துவார். ரட்சிப்புக்கு கர்த்தருக்கு தடை இல்லை. ஆண்டவர் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. கர்த்தர் யாரை கொண்டாலும் எப்படியும் கல்லை கொண்டே பேசுகிறவர், மண்ணை கொண்டு பேசுறவர், கழுதையை கொண்டு பேசுறவர் உங்களை கொண்டு பேசி ரட்சிப்பார். ஆனா நான் நம்புறேன், ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு இயேசு பெரியவர்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் வந்து அந்த சினிமா அந்த காரியத்தில் அதில் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு மனுஷன். அப்போது ஒரு நாள் வந்து அந்த ஏரியாவில் வந்து அந்த ஏரியாவே ஒரு வித்தியாசமான ஏரியாவாக இருக்கும். அப்போ அந்த ஏரியாவில் ஒரு பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது எல்லா வீடுகளும் ரொம்ப பெருசாக அழகழகாக கட்டப்பட்டிருக்கு. உடனே நான் கேட்டேன், இந்த ஏரியா என்ன ஏரியா? அப்போ அவர் சொன்னார், இந்த சினிமா நடிகர்கள் எல்லாருடைய வீடுகளும் மோஸ்ட்லி பெரிய பெரிய ஆட்களுடைய வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அந்த அத்தனை வீடுகளின் நடுவே ஒரே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 3வது மாடியில் இயேசு பெரியவர் அப்படின்ற ஒரு ரெட் கலர்ல ஒரு லெட்டர் பொறிக்கப்பட்டிருந்துச்சு, லைட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பிரதர், இத்தனை வீடுகளில் இந்த ஒரு வீடு இப்படி இருக்கு. அப்ப அவர் அவருடைய பேரை சொல்லி சொன்னாரு, இது இன்னாருடைய வீடு பாஸ்டர், அவர் ரட்சிக்கப்பட்டாரு, அவர் ரட்சிக்கப்பட்டதை வெளியே சொல்லணும்னு நினைச்சு இந்த இயேசு பெரியவர் என்ற போர்டை வச்சிருக்கிறாரு. உண்மையிலே நான் இதை பார்த்து ஒரு 7 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த வார்த்தைக்கு பிறகு அந்த சினிமா பீல்ல இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதை என்னுடைய கண்கள் காண்கிறது. அவங்க ஆண்டவரை ஏத்துக்கிட்டோம், நாங்க ஜெபம் பண்றோம்னு சொல்றத. அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய பண்ணினார் அப்படின்னா உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஈஸியா கர்த்தரை ஏற்றுக்குவாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஈஸியா ஏற்றுக்குவாங்க. நீங்க விருத்தி அடைஞ்சீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பெரிய கான்பிடென்ட் உங்களுக்கு வந்துடும். அதனால எல்லாரும் கையை உயர்த்தி, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, என் பிள்ளைக்குரியது, நான் கீழே போக மாட்டேன், நான் இனி கீழே விழுவது இல்லை, கர்த்தர் என்னை வர வர விருத்தி அடைய பண்ணுவார். சொல்லுங்க, என் பிள்ளைய விருத்தி அடைய பண்ணுவார், என் பிசினஸ் விருத்தி அடைய பண்ணுவார், எனக்கு ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் தருவார். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு உரியது. ஆமென். அப்படியே கர்த்தர் செய்வார். ஐயோ, என் பிசினஸ் நாளுக்கு நாள் கீழே போயிட்டே இருக்கு பாஸ்டர், எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன விட்டு போயிருச்சு, நான் இன்னைக்கு ரொம்ப கலக்கத்தோட தான் வந்தேன். இல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகனே உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன், நீ வளருவாய், இந்த ஜெபத்திற்கு பிறகு நான் உன்னை வளர்த்துவேன், உனக்கு ஒரு பெரிய விருத்தியை உண்டு பண்ணுவேன், ஒரு பெரிய விரிவாக்கத்தை உண்டு பண்ணுவேன். கொஞ்சமா இருக்கிற என்னை அநேகத்தின் மேல கர்த்தர் அதிகாரியாய் வைக்க போகிறார். காற்று இல்லை, மழை இல்லை, ஆனால் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் கரங்களை கட்டுகிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால அதற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக, பொறாமைகள் உடைவதாக. ஓ ஹalleluya! விரோதமாய் எழும்புகிற எல்லா சக்திகளும் உடைவதாக. விரிவாக்கத்திற்கு விரோதமாய் இருக்கிறது எல்லாம் அழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமே. நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவர். உங்க ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இன்னைக்கு இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் என்னை விருத்தி அடைய பண்ணுவார், நான் அப்படியே வளருவேன் நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல போய் நின்று நீங்க முழங்கால் படிட்டு அறிக்கை செய்யுங்க, என் தேவன் குறுக்குகிறவர் அல்ல, விசாலத்திலே, வேதம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே இருந்த என்னை கர்த்தர்
விசாலத்துல வைத்தார். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், வெகு சீக்கிரத்திலே நீங்கள் ஒரு விரிவாக்கத்தை பார்ப்பீர்கள், நீங்கள் விருத்தி அடைவீர்கள். கர்த்தர் உங்களை நன்றாய் வைத்திருக்கிறதை என் கண்கள் காண போகிறது. நீங்க எல்லாரும் சாட்சி சொல்றீங்க, ஆன்லைன்ல கேட்கிறவர்கள் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த குறுகிய நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சோ ஆண்டவர்னாலே நீங்க நல்லா நினைச்சுக்கணும், ஆண்டவர் வந்து குறுக்குகிறவர் அல்ல, கர்த்தர் விரிவாக்குகிறவர். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபைகள் விருத்தி அடைந்து பெருகிருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு திருச்சபையை கர்த்தருடைய ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்ட சபை 1-2 பேரா தான் ஆரம்பிச்சது. 120 பேரா அதுக்கப்புறம் கூடி ஜெபம் பண்ணாங்க. அந்த 120 300, அந்த 300 500, அந்த 500 1000, அந்த 1000 5000. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் கொண்ட ஒரு பெரிய ஆலமரமா கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். அப்போ இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில விருத்தி அடைவதற்காக நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அதை மட்டும் இன்னைக்கு வேகமாய் தியானித்து உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்கலாம். 28வது வசனத்தை சேர்ந்து, எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரினாலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு வசனம், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தார். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த வளர்ச்சி இல்லைன்னா இந்த விரிவாக்கத்தை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் படி என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நட்டான், நீர் பாய்ச்சினான், விளைய செய்தான். அப்படின்னா நடுறதற்கு ஒரு காலம் இருக்குது, நீர் பாய்ச்சுகிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது, விளைய செய்கிறதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அவ்வளவுதான், நட்டுட்டான் விளைச்சலை பார்த்தான் அப்படின்னு சொல்லல. அப்போ இந்த விருத்தி அப்படின்னு சொல்றது கர்த்தருடைய கணக்கின்படி ஒரு நாளிலே உண்டானது அல்ல. இது படிப்படியாய் முன்னேறணும். இன்றைக்கு நிறைய பேர் எதுல மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா, நான் விருத்தி அடையணும், நான் வளருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு உடனே கிடைச்சிடும், நான் உடனே ஒரு லாட்டரி சீட்டு ஜாம் பண்ணி நான் வாங்க போறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன்ல ஒரு விளையாட்டை நான் ஜாம் பண்ணி விளையாட போறேன். இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஒரே நாள்ல பணக்காரன் ஆகணும், ஒரு மாசத்துல பணக்காரன் ஆகணும், ஒரு வாரத்துல பணக்காரன் ஆகணும். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய பண்ணினது ஒட்டுக்கெல்லாம் இல்ல. உங்களை எப்படிதான் கர்த்தர் உயர்த்துவார் அப்படின்னா, படிப்படியாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் ஒரு நாளிலேயே பணக்காரன் ஆக வேண்டும் என்று நினைச்சு கடனை வாங்கிட்டீங்கன்னா, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்துல நீங்க சிக்கிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு துணையா நிக்க முடியாது. அதான் ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட காலையில போன் பண்ணி, பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது பொதுவாக நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றது தப்பு இல்லை. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, காலையில் என்ன பிரதர் சாப்பிட்டீங்க? காலையிலயா பாஸ்டர் 8 வெரைட்டி சாப்பிட்டேன். காலையில் 8 வெரைட்டி. என்ன இப்படி பிரதர் காலையிலேவா? காலையில பயங்கர ஃபீஸ்டா இருக்கும் போல. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைனா நான் சாப்பிட்றதுக்கு என்ன கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படி என்னென்ன சாப்பிட்டீங்கன்னா, பூரி, அப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் அப்படியே லிஸ்ட் அடிக்கிட்டே போறாரு. ஒரு 7 ஃபுல்லா சாப்பிட்டாராம்.
ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரு பாஸ்டர், அதனால நான் நல்லா சாப்பிடுவேன். 3 நாள்ல காலையில ஃபோன் பண்ணி கேட்டா, பாஸ்டர் சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு, சுகர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஆமா, காலங்காத்தால இப்படி 7 ஐட்டம் 8 ஐட்டம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சாருன்னு மூக்கு முட்டை தின்னா அப்புறம் எப்படி சுகர் ஏறாம இருக்கும் சொல்லுங்க. அப்போ சிலருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தவறாய் புரிந்து கொள்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரே நாள்ல அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னா, கிராஜுவலா. ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குழந்தை ஒரு ஒரு தாயினுடைய வயிற்றுல உருவாயிருச்சுன்னா அது பிறக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க. 10 மாசம் அந்த குழந்தை அந்த தாயினுடைய வயிற்றில் இருந்துட்டு வெளியே வந்தாதான் அந்த குழந்தை ஹெல்த்தியான குழந்தையா இருக்கும். இல்ல அதுக்கு முன்னாடி 8 மாசத்திலேயே எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ஆபரேஷன் பண்ணி எடுத்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? குறப்பிரசவம் சொல்லுவோம். அது சரியா இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறார், ஒரு கால அளவை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்க பல பாதைகளை நீங்கள் கடந்து வரணும். நீங்க அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கும், நீங்க விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், நீங்க நிறைய ஆண்டவரோட நெருங்க வேண்டியது இருக்கும், நிறைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டியது இருக்கும். அப்படி உங்க கையில அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மரணம் வரைக்கும் உங்க கூடையே இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. நான் இது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். எங்க பிள்ளை என்னுடைய மகன் பிறந்ததுக்கு பிறகு அவனுக்கு கிட்டத்தட்ட இது 3வது சைக்கிள் நான் வாங்கி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேன், அது சின்னதாயிடுச்சு. சரி, அதை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொரு சைக்கிள் வாங்கியாச்சு. அந்த சைக்கிள் சின்னதாயிடுச்சு. சரி, அதை இன்னொருத்தருக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இன்னொரு சைக்கிள் வாங்கியாச்சு. இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா நல்ல சைக்கிள், ஆனா அது ஒரு வாரத்தில் கிடக்குது. அதை எப்போவாது நானே சொல்லி எடுத்து ஓட்டுங்கடா, அந்த சைக்கிள் சும்மா இருக்குது ஓட்டுனா தானே அப்படின்னு சொல்லி அதுவும் சனிக்கிழமை லீவா இருக்கும்போது அவனை பயங்கரமா புஷ் பண்ணி தான் ஓட்ட வைக்கணும். ஆனா அதே இதுல ஒரு பையனுக்கு, சர்ச்சில் ஒரு பையனுக்கு ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சைக்கிளுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த சைக்கிளை கடந்த நாட்கள் விசிட்டிங் போகும்போது அந்த சைக்கிளை பார்த்தேன். உண்மையில ஆச்சரியமா இருந்துச்சு. வாங்கின புதுசுல அவன் எவ்வளவு அழகா வச்சிருக்கிறானோ அதே மாதிரி அவனை வச்சிருந்தான். அவனை பார்த்து சொன்னேன், இந்த சைக்கிள் நீ ரொம்ப அழகா வச்சிருக்கிற, நெக்ஸ்ட் நீ வளரும் போது உனக்கு ஒரு பொருள், உனக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருள் நான் உனக்கு ஒன்று வாங்கி தருவேன்ப்பா. இவ்வளோ நீங்க நேர்த்தியா வச்சிருக்கிற பையனை கண்டிப்பா வாங்கி தருவேன், நீ +2 படிச்சு முடிச்ச உடனே எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அவனுக்கு. அப்போ ஆசீர்வாதங்கள் சில நேரத்துல சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா நமக்கு அது என்னவா இருக்கும்? நம்ம அசால்ட் இருக்கு. அதான் சொல்றேன், பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை காமிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அதான். சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருந்தேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும், நான் அனுபவிக்காத என் பிள்ளை அனுபவிக்கும். நான் சொல்றேன், நீங்க அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிச்சதுனாலதான் இன்னைக்கு காசுனுடைய அருமை உங்களுக்கு தெரியுது. உங்க பிள்ளைகளுக்கு அந்த அருமையை நீங்க கற்றுக் கொடுக்கலன்னா தெரியாது. சிலர் 50 ரூபா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 50 ரூபா பாக்கெட் மணி கொடுக்குறாங்க, 50 ருபீஸ். எப்படி இது செய்யறாங்கன்னு தெரியல. இல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் நம்மளை எப்படிதான் உயர்த்துவார் அப்படின்னா, படிப்படியாய் உயர்த்துவார். அப்போ எனக்கு பல்கா வராதா பாஸ்டர், எனக்கு சேராதா பாஸ்டர், நான் ஒன்னும் சொல்றேன், நீங்க படிப்படியா ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு உன்னதமான இடத்துக்குள்ள வாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விரிவாக்கத்தை தருவார்.